காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியர் தன்னுடைய பிள்ளையாகிய தீமோத்தேயுக்கு சீஷனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். ஒரு முடிவெடுத்த நல்ல முடிவாக இருக்கணும், சரியான டிசிஷனாக இருக்கணும். எடுத்த பின்னாடி இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறார், குழம்பிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றையும் பகுத்தறிவான். அதனால தான் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
ஒரு தேவ பிள்ளைக்கு மன தெளிவு இல்லைன்னு வைங்க, சாத்தா ரொம்ப ஈஸியாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான், கவுத்து அடிச்சுட்டு போயிடுவான், ஆண்டவர்கிட்ட விட்டு பிரிச்சுட்டு போயிடுவான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொன்னார், எல்லா மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் ஒரே நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ட நாளில் சாகவே சாவீர்கள் சொல்லிட்டேன். அடுத்து சாத்தான் வந்து சொல்கிறான், ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடுகிற நாட்களிலே நீங்கள் சாவதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சாவுவீங்கன்னு, இவன் பொய் சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்க. இதில் ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல, தெளிவில்லை. ஏவாள் பிடுங்கி தானும் உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்து தேவ மகிமையை விட்டு விலகி போயிட்டா. எவ்வளோ வேதனையான காரியம். ஏன்? தெளிவில்லை, குழம்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த வேலையா அந்த வேலையா, இந்த ஊரில் இருக்கலாமா அந்த ஊரில் இருக்கலாமா, இந்த நாட்டுக்கு போகலாமா வேலைக்கு, இல்லை இங்கே இருக்கலாமா, இந்த தொழிலை செய்யலாமா அந்த தொழிலை செய்வாமா, இப்படியே குழப்பம்தான். எந்த மாப்பிள்ளையை பார்க்கறது, என்ன படிப்பு படிக்கிறது, குழப்பத்தின் ஆவி இன்னைக்கு நிறைய கிரியை செய்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போவுமே ஜெபம் பண்ணுற பிள்ளைக்கு ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதுல ஆண்டவர் தெளிவை தருவாரா. 2 தீமோத்தேயு 1:7 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், அதே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு முடிவெடுத்தா அது பரத்திலிருந்து வந்ததாக, தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனையாக இருக்கணும். மன தெளிவுள்ளவனாக இருக்கத்தான் ஆண்டவர் நமக்கு ஜெபம் பண்ணும்போது, பைபிள் வாசிக்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்க நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால் எல்லாவற்றிலும் மன தெளிவாக இருக்கணும். இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் குழம்புறது இல்லாமல் மற்றவர்களையும் குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. இது சரியில்லை அது சரியில்லை, நான் அப்போவே சொன்னேன் இப்போவே சொன்னேன். இந்த குழப்பத்தை கொண்டு வர்றதே சாத்தான் தாங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், அவனுடைய பேர் லேகி. அவன் சுயநினைவு இல்லாமலே இருந்தான், சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒருவனால் அடக்க முடியல. ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது அசுத்தாவி ஓடிருச்சு, பாவ வாழ்க்கை போயிடுச்சு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆனானா. மார்க் 5:15 சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இதுவரை மெண்டல் மாதிரி இருந்தான், பைத்தியக்கார மாதிரி இருந்தான், என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்ன சாப்பிட்றோம் ஒன்றும் தெரியலை, குழப்பத்திலே ஓடிக்கொண்டிருந்தான் அவன் வாழ்க்கையில். இயேசு என்றைக்கு அவனை சந்தித்தாரோ, அவனை விடுதலை ஆக்கினாரோ, தெளிவுள்ளவனானார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ராஜாவுமாய் இருக்கிறார் என்று விடுதலை பெற்றார். சாத்தா என்ன செய்வான்? ஒரு குழப்பத்திலே உங்களை உட்கார வச்சு ஒரு காரியத்தை தாமதப்படுத்திடுவான். நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளை கழித்து பார்த்துக்குவான், அடுத்த வாரம் பார்த்துக்குவான், தள்ளி போய் வச்சிருவான். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் முடிக்க வேண்டிய வேலையை அசட்டை சோம்பேறித்தனப்பட்டு, இதில் எனக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி செய்யணும்னு தெரியலையே, இப்படியே காலத்தை வீணாக்கி உங்களை முடக்கி வச்சிருவான். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பாருங்களே, அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டு நண்பர்கள் சொல்லுவதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தகப்பனை புறக்கணிச்சிட்டு தேவனை புறக்கணிச்சிட்டு போனான். எல்லாம் அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் ரோட்டில் நிற்கும்போது தான் லூக்கா 15:17 சொல்லுகிறது, புத்தி தெளிந்து என் தகப்பன் வீட்டுக்கே நான் திரும்பி போவேன். எவ்வளோ பேருக்கு உணவு இருக்கும்போது நான் ஏன் பசியால் மடியன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தகப்பன் வீட்டுக்கு வந்தானா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை செய்தாலும், எந்த வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும், இந்த இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, குழம்ப வேண்டாம், மன தெளிவாக இருங்க. கர்த்தர் உங்களோடு பேசி நடத்த விரும்புகிறார். அதைத்தான் மத்தேயு 6:22 இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமார். கண்ணில் இருக்கிற சதை அந்தகாரத்தை மாற்றி ஒரு தெளிந்த நிலையில்
நீங்கள் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழதான் ஆண்டவராகிய தேவன் இந்த வாழ்க்கைக்கு தெளிந்த புத்தியுள்ள மனதை நமக்கு தருவதற்கு எது நன்மை எது தீன்மை என்பது புரிந்து ஆசீர்வதிக்கப்பட மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு மனத்தெளிவை தாரும். என் குடும்பத்தில், என் வேலையில், என் படிப்பில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆண்டவர் எங்களை நடத்த நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தெளிவான குழம்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல, தெளிவுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து இடராத செவ்வையான வழியில் நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் காலையில் இணைந்து எனக்கு ஒரு மன தெளிவு வேண்டும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவி இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் மனத்தெளிவோடு வாழவும் ஜீவிக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.